குற்றச்செயல்களின் பின்னணியில் சதி ஜனாதிபதி அனுர அதிர்ச்சி தகவல் பாதுகாப்புத்துறைக்கும் தொடர்பாம் என்பதாக அவர் கூறியிருக்கிற தகவலை பிரதான தலைப்புச் செய்தியாக இவ்வாறு தந்திருக்கிறது. நாட்டில் குற்றச்செயல்கள் தொடர்ந்து இடம்பெறுவதை நோக்கில் அரசாங்கம் விசரமற்ற நிலையில் உள்ளதென சித்தரித்து காட்டுவதற்கு ஏதோ ஒரு தரப்பு முயற்சி செய்வதாகவும் அவை தொடர்பில் அரசாங்கத்துக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் கூறியிருக்கிறார். வரவு செலவு திட்ட விவாதத்தில் பாதுகாப்பு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதியினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தை பலவீனப்படுத்தவும் உள்ளே குழப்பங்களை பிரிவினைகளை ஏற்படுத்தவும் சிலர் முயற்சித்தாலும் அது நடக்காது என்றும் திட்டவட்டமாக ஜனாதிபதி இவ்வாறு கூறியிருக்கிறார். தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் பெரும் அச்சத்தில் வாழ்வதாகவும் அதன் காரணமாக அரசாங்கம் ராஜினாமா செய்து வேறு தரப்பினருக்கு பொறுப்பளிக்குமாறும் தெரிவித்து பல்வேறு பிரச்சினைகள் தோற்றுவிக்கப்பட்டன. ஜனாதிபதி தேர்தலின் பின்னரும் எங்களால் பெரும்பான்மை பலத்துடனான ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கினார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகளின் எண்ணங்களில் பெரும் திருப்புமுனை ஏற்படுத்தியதே. மார்ச் மாதம் ஆகும்போது பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடி ஏற்படும் என்றார்கள். ஆனால் இன்றும் சர்வதேச நாணயத்தின் நிறைவேற்றுக் குழுவுக்கு எமது 3வது மீளாய்வு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறோம். மிகவும் சாதகமாக பிரதிபலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். அதனூடாக பொருளாதாரத்தில் மிகவும் பலமான நிலைக்கு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோன்று வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளித்ததன் பின்னர் டாலருக்கான கேள்வி நிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தற்போது டாலரின் தரம் ஏற்கனவே இருந்ததை விட வலுவடைந்திருக்கிறது. பொருளாதார நெருக்கடியின் மூலம் ஆட்சிக்கு வர முடியும் என்று எதிர்த்தரப்பினர் எண்ணுகிறார்கள் என்றால் அதனை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம். ஆட்சி கவிழ்க்கப்பட்ட வரலாற்றை பார்த்தால் பல்வேறு சந்தர்ப்பங்களை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். பொருளாதார நெருக்கடியை அடிப்படையாக கொண்டு ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்று கனவு கண்டால் அது கனவாக மாத்திரமே இருக்கும். அவற்றுக்காக காலத்தை வீணடிக்க வேண்டாம். கட்சிக்குள் நெருக்கடியை ஏற்படுத்தி ஆட்சியை கவிழ்த்த வரலாறும் எமது நாட்டில் இருக்கிறது. 2001ஆம் ஆண்டு சந்திரிகா குமார் துங்குவின் அரசாங்கத்திலிருந்து ஒரு சில எதிர்த்தரப்பில் அமர்ந்ததால் ஏற்பட்ட உள்ளக எதிர்ப்புகளால் அந்த அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் அவ்வாறு எவ்வித உள்ளக நெருக்கடியும் ஏற்படாது. ஒரு சில எண்ணெய் உயர்த்தி பேசி பாராளுமன்றத்தில் உள்ள ஏனையவர்கள் கீழானவர்கள் என்று காட்ட முயற்சித்தால் அந்த வேளையில் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். உங்கள் சூழ்ச்சிகள் எங்களிடம் பலிக்காது. அதேபோன்று தேசிய பாதுகாப்புக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டு இந்த அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என்று எண்ணுகிறார்கள். அதுவும் இடம்பெறாது. எனவே எதிர்த்தரப்பினர் ஆராய்ந்து புதிய துருப்புச் சீட்டுகளை கண்டுபிடிக்க வேண்டும். பழைய விடயங்களினால் எதுவுமே இடம்பெறப் போவதில்லை என்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். மக்களின் போராட்டத்தால் அரசாங்கத்தை துரத்தி அளித்த வரலாறும் இருக்கிறது. ஊடக சந்திப்பினூடாகவும் பாராளுமன்றத்திலும் அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒன்றை கூற முடியுமே தவிர மக்களை ஒன்று திரட்டி வழங்க முடியும் என்று அரசாங்கத்துக்கு எந்த ஒரு தகவலையும் வழங்க முடியும் என்று நான் கருதவில்லை. இந்த சகல முயற்சிகளும் தோல்வியை சந்திக்கும். தற்போது புதிதாக தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதனால் மக்களின் உயிர் பாதுகாப்பு நெருக்கடியில் இருப்பதாகவும் மக்களை பாதுகாக்க தவறியுள்ளதாகவும் அதனால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்து சித்திரம் ஒன்றை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். பாதாள குழு மோதல்களால் எந்த ஒரு சாதாரண பிரஜையும் பாதிப்படையவில்லை. ஆனால் இந்த பாதாள குழு மோதல்களால் சமூகத்தில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். சாதாரண மக்களின் நாளாந்த செயற்பாடுகளுக்கு எவ்வித பாதிப்போ அச்சுறுத்தலோ ஏற்படவில்லை. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய இரு விதங்களை அடையாளம் கொண்டுள்ளோம். முதலாவது விடயம் இனவாதமும் அடிப்படைவாதமும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. நீண்டகால யுத்தத்திலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்ததென்றால் அதன் பின்னணியிலும் இனவாதமும் அடிப்படைவாதமே இருந்தது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவமும் எமது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது என்றால் அதன் பின்னணியிலும் இனவாதமும் அடிப்படைவாதமுமே இருந்தது. அதனால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறை இனவாதமும் அடிப்படைவாதமும் ஆகும். எனவே இனவாத முழு அடிப்படைவாதமும் மீண்டும் தலைதூக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம். பயங்கரவாத தடை சட்டத்தை கட்டாயம் நீக்குவோம். இருந்தபோதும் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் அடிப்படைவாத போக்குகளுக்கு சட்ட விதிமுறைகள் அவசியம். அவ்வாறில்லாமல் திட்டமிட்ட குற்றச்செயல்களுக்கு மட்டுப்படுத்தக்கூடிய புதிய சட்டம் அவசியமாகும். 1978ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட தினத்திலிருந்து கருப்பு கொடி போராட்டம் செய்திருக்கிறோம். அந்த கொள்கையில் மாற்றம் இல்லை. இருந்தபோதும் பாதிப்பு இருக்கிறது என்றால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் இனவாத அடிப்படைவாத போக்குகளை கட்டுப்படுத்துவதற்கு சாதாரண சட்டங்கள் போதாதென்றால் அதுக்காக புதிய சட்டம் அவசியமாகும். எனவே புதிய சட்ட கட்டமைப்பினூடாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு தயாராகியுள்ளோம். அதற்காக குழு ஒன்றை நியமித்திருக்கிறோம். அது தொடர்பான பரிசீலனைகளும் இடம்பெற்று வருகின்றன. மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை இது யதார்த்தமாக்கும். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்கள் வெறுமனே குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் இணைவு மாத்திரமல்ல. இந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்கள் நீண்ட காலமாக அரசியல் அரவணைப்புடன் வளர்ச்சி செய்வதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது. பாதாள குழுவைச் சேர்ந்த ஒருவரின் பெயரை குறிப்பிட்டால் அந்த பெயருடன் தொடர்புடைய அரசியல்வாதி யார் என்பதை என்னால் கூற முடியும். இது ரகசியம் இல்லை. எந்தெந்த பாதாள குழுக்கள் எந்தெந்த அரசியல்வாதிகளினால் ஊக்கப்படுத்தப்பட்டன என்பது எங்களுக்கு தெரியும். பாதாள குழுக்கள் விருத்தியடைய அரசியல் அதிகாரமே பின்னணியில் இருந்தது.
அதற்கான ஒத்துழைப்பு காரணமாகவே பாதாள குழுக்கள் அச்சத்திலிருந்து விடுபட்டன. அதனால் பாதாள குழுக்களுடன் குற்றங்களை தடுப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிறுவனங்களில் உள்ள ஒரு சில தரப்பினரும் அவர்களுடன் கைகோர்க்க ஆரம்பித்தார்கள். மித்தனிய குழந்தைகள் இருவருடன் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் கான்ஸ்டபிள் ஒருவரும் இருக்கிறார். நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். கல்கிசே போலீஸ் நிலையத்தில் 56 ரக துப்பாக்கி எடுத்துச் சென்று பாதாள குழுக்களுக்கு வழங்குகிறார்கள். அதிலும் போலீஸ் அதிகாரிகள் பங்கு பெற்று இருக்கிறார்கள். அப்படி என்றால் பாதாள குழுக்களுக்கு அரசியல் பொறுமுறையின் பாதுகாப்பு கிடைத்தது போன்று போலீசில் உள்ள ஒரு சில குழுக்களுக்கும் இந்த பாதாள குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வேட்டைக்காரனின் பிரச்சனை அல்ல. அரசியல் அரவணைப்புடன் குற்றச்செயல்களை தடுக்கும் நிறுவனங்களின் தொடர்புடனேயே இந்த பாதாள குழுக்கள் படிப்படியாக வளர்ச்சியடைந்தன. ஒரு ராணுவ முகாமில் 56 ரக துப்பாக்கிகள் 73 பாதாள குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இவை அரசுக்குரிய ஆயுதங்கள். இதுவே நிலைமையாகும். அவற்றில் 35 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் 38 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த துப்பாக்கிகள் எங்களின் காலத்தில் பாதாள குழுக்களுக்கு வழங்கப்படவில்லை. இதற்கு முன்னர் இருந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. ஆனால் இதற்கு முன்னர் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அரசு உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் ராணுவ முகாமிலிருந்து துப்பாக்கிகள் வெளியில் வந்து தொடர்பில் விசாரணைகளை இடைநிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில அனுமதி பத்திரம் கொண்ட துப்பாக்கிகள் ஒரு சில ஜனாதிபதிகளின் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஒருவருக்கு 7 துப்பாக்கிகள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளன. இதுவரையில் அனுமதி பத்திரங்களுடன் ஒப்படைக்கப்பட்டது. துப்பாக்கிகளை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளது. ஒரு சில துப்பாக்கிகள் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. ஒரு சில துப்பாக்கிகள் ராணுவத்திடமிருந்து பாதுகாப்பு அமைச்சால் பெற்று போலீசாருக்கு வழங்கப்பட்டன. ஒரு சில போலீஸ் திணைக்களத்திலிருந்து பெற்று பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளன. எனவே பாதுகாப்பு தொடர்பில் பொறுப்பற்ற ஆட்சி எமது நாட்டில் இருந்துள்ளது. தொடர்ச்சியாக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த துப்பாக்கிகள் எங்கிருந்து வருகின்றன? வெளியில் போலீஸ், ராணுவம், அரசியல் கட்டமைப்பு, நீதிமன்ற கட்டமைப்பு, சட்டத்தணிகள் இருப்பதை தெரிந்தாலும் அதன் பின்னணியில் முப்படை ஆயுத குழுக்களும் அதற்கு பொறுப்பான போலீஸ், ராணுவ, நீதிமன்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள். சட்டத்தணிகள் இருக்கிறார்கள். இந்த சட்ட ரீதியாக அரசுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய மூடி மறைக்கப்பட்டுள்ள குற்றச்செயல்களை செய்யும் ராஜ்யமும் இயங்குகிறது. இதுவே உண்மையாகும். ஒன்று அந்த குற்றச்செயல்களை முன்னெடுக்கும் அரசுடன் இணங்கி செயற்பட முடியும். இதற்கு முன்னர் அதுவே இடம்பெற்றது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மூடி மறைக்கப்பட்டுள்ள குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுடன் மோதி அவர்களின் செயற்பாடுகளை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அரசாங்கத்தில் உள்ள எவரிடமிருந்தும் பாதாள குழுக்களுக்கும் பாதாள குழு உறுப்பினர்களுக்கும் அரவணைப்பு, பாதுகாப்பு கிடைக்காது. குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை மாத்திரமல்லாமல் பல்வேறு குற்றச்செயலுடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இருதரப்புக்கும் இடையிலான பிணைப்பை உடைக்க வேண்டும். அதனையே செய்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் தீவிரவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம். මේ හමුදාව මේ පොලිසිය වෘත්තීමය ස්වභාවයකට ගෙනීම තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවේ අපේක්ෂාව. මට පක්ෂපාතී නෑ, මට නෙවෙයි, රජයට පක්ෂපාතී. අපි 2030 වෙනකොට අපේ යුද හමුදාව ලක්ෂයකට සීමා කරනවා. ගුවන් හමුදාව 18000කට සීමාවකට එනවා. නාවික හමුදාව 40000කට සීමාවකට එනවා. ප්‍රමාණය අඩු වෙනවා. හැබැයි තාක්ෂණික වශයෙන් උසස් හමුදාවක් බවට අපේ හමුදාව පරිවර්තනය කිරීම සඳහා අපි වැඩ කරනවා. දැනට ගණනය කරලා තිබෙන විදිහට 21000ක පොලිස් දෙපාර්තමේන්තුව හිගයක් තිබෙනවා. දැනට අපේ කැබිනට් මණ්ඩලය අනුමත කරලා තිබෙනවා 10000ක් අලුතෙන් පොලිසියට බඳව ගන්න. ගුවන් හමුදාවට බඳව ගන්න 4000කට අනුමැතිය ලබා දීලා තිබෙනවා. නේවියකට බඳවා ගැනීම සඳහා අපි අවසර ලබා දීලා තිබෙනවා. 2030 වෙනකොට අපි අපේක්ෂා කරන ලද හමුදා සංචිතය නඩත්තු කිරීම සඳහා අවශ්‍ය බඳවා ගැනීමට අපි කටයුතු කරමින් තිබෙනවා.